நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதான் பெரிய ரவுடியா இருந்தா சின்ன சின்ன பிரச்சனை பயப்பட வேண்டியதாப்பா இருக்கு. யார் இது நைட் வாட்ச்மேன் மாதிரி ஸ்கிரீன் துணிலாம் போட்டிருக்கான்? ஹலோ மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள வாடா. டேய் என்னடா செந்துரப்பூவே விஜயகாந்த் மாதிரி இருக்க? மாப்பிள்ள இந்த கெட்டப் டேய் என்னடா இப்படி நடுங்குது? குளிர் ஜுரம் மாப்பிள்ள. டேய் குளிர் ஜுரமா? டேய் வெயில் காலத்துல என்னடா குளிர் ஜுரம்? என்னடா சாப்பிட்ட? டேய் இது சாப்பிட்டு வந்த குளிர் ஜுரம், ஷாக்ல வந்த குளிர் ஜுரம். என்னது ஷாக்கா? ஆமா மாப்பிள்ள, இந்த சக்தியும் கார்த்தி நம்ம சொல்ல கேட்காம நியாயம் கேட்க டான் வீட்டுக்கு போனானுங்கல்ல. ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை கார்த்தி டான் வீட்டுக்கு போனான். அப்ப இந்த டான் ஏதோ செக்ஸி லவ் மூடுதுன்னா அவன் ஃப்ரீயா விட்டுட்டான். இந்த தடவை ஏதோ கன்றாவியான மூட்ல தருவான் போல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவையும் சும்மா தொம்சம் பண்ணிட்டானுங்க. டேய் என்னடா சொல்ற? பசங்களுக்கு ரொம்ப அடியா? டேய் ஆமா மாப்பிள்ள, வெட்டு குத்து ரத்தம் இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிரும்னு எல்லா குத்து ஊம குத்தா குத்திருக்காங்க மாப்பிள்ள. உள்ள இருக்க பாட்டு பூரா கண்டமேனிக்கு போய் டேமேஜ் ஆகி கிடக்குது. என்னது பாதி பார்ட்ஸ் டேமேஜ் ஆகி கிடக்குதா? ஆமா மாப்பிள்ள, அதான் எனக்கு பயங்கர பயமா இருக்குடா. நீங்களாவது பரவாயில்ல, கூட்டத்தூர் நின்று கோயிந்தா போட்டீங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த ஆள் காதை வேலை எடுத்துட்டேன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உங்களை எல்லாம் ஆர்டினரி அடிச்சேன்னு வச்சுக்க, என்னை மட்டும் ஸ்பெஷல் ஆர்டினரி அடிப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட் மச்சான். ஐயா இவ வேற. டேய் நீங்க எங்கடா இருக்கீங்களா? வாங்கடா போலாம். டேய் நீ எங்கடா வேற கட்டிட போயிட்டு இருக்க? அடிப்பறிக்கு வா. வர முடியுமா? முடியாதுடா. டேய் எங்கடா கூப்பிடுற? எவ்வளவு தைரியம் தான் பசங்க மேல கை வைப்பான். அவனுங்களுக்கு நம்ம யாரும் காட்டணும்டா. டேய் அவனுங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாம் யார் தெரியுமா? 12வது முடிச்சுட்டு கல்லூரி முதலாண்டு படிக்கக்கூடிய பாலகன். ஆனா அவனு யார் தெரியுமா? பட்டாக்கத்தி பைரவன். அவன்கிட்ட போய் நீ என்ன புரிய வைக்க போற? லூசு மாதிரி பேசுற. அப்ப நம்ம பசங்க அடிவாங்கன்னா பரவாயில்ல விட சொல்றியா? வேற அவன் வீட்டுக்கே போய் எங்களையும் கொஞ்சம் அடிங்க சமானு வாங்கிட்டு அவர் சொல்றேன். இன்னைக்கு அவங்கள சும்மா விட்டா நாளைக்கு நம்மள அடிப்பானுங்கடா. டேய் நாளைக்கு இல்லடா, இப்ப வீட்டுக்கு போகும்போதே அடிச்சாலும் அடிப்பாங்கடா. அப்ப இதுக்கு என்னதான்டா வழி? பின்கேட்ல ஒரு வழி இருக்கு, ஓடி போயிடலாமா? டேய் நான் அதை கேட்கலடா. இந்த பிரச்சனைக்கு என்னதான்டா வழி? டேய் அவன் அடிச்சடியில வழி தாங்க முடியாம இருக்கான். என்ன வழி பஞ்சு கடை சீன் போட்டுருக்க. போடாஞ்சி ஃபர்ஸ்ட். மச்சான் பேசாம கரஸ் கிட்ட பேசி பார்க்கலாமா? டேய் அவங்க அவங்கள கேட்கவே மாட்டாங்க, நம்மளதான் திட்டுவாங்க. அப்புறம் மேட்ச் வேணா சொல்லிடுவாங்க. யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம், ஆனா இந்த விஷயம் கரஸ்க்கு மட்டும் தெரியவே கூடாதுடா. மாப்பிள இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நம்ம சந்தன பண்ணி சார காரை விட்டு தூக்குனது இவனுக்கு தான் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அவன்ல கண்டுபிடிச்சு அந்த சொண்டத்தொழில் டான் இருக்கான் பத்தே இறுதியான் அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நாக்கா புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். டேய் அது எப்படி நம்மளால முடியும்? நம்மளால முடியாது மாப்பிள. ஆனா முடியாத முடிச்சு காட்டுறவன் தான் ஆல்கேட்ஸ். வா அவங்கிட்ட போய் கேட்கலாம். சூப்பர்ரா, முதல்ல அதை பண்ணுவோம். வாங்கடா போலாம். மச்சான் கார்த்திகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறமே. டேய் அடிச்சடியில கார்த்திக் காது எங்க இருக்கு வாய் இருக்குன்னு தெரியல, சொல்லவும் முடியாது, சொன்னா கேட்கவும் மாட்டான். வா போலாம். செம்மடியா மச்சான். ஏடி அது வந்துட்டான் பார். ஹாய் நிலா. ஹாய். உங்களை யார் அங்க போஸ்டனா? ரொம்ப அடிச்சிட்டாங்களா? சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்ல, அங்க பாருடி நெத்தியில எவ்வளவு பெரிய காயம்னு. என்னடா இப்படி அடிச்சிருக்காங்க? பின்ன அவனுங்க என்ன பாவம் பார்த்து விடுற ஆளுங்களா? கொலகார பசங்க. எவன் அடிச்சானோ அவன் கை கால்லாம் விளங்காம போயிடும். ஏன் கேன்சர் வந்து சாவணும். வா கொடுமையான சாபமா விடுறா. சக்தி எப்படி இருக்கான்? அவனுக்கு பெருசா எதுவும் இல்லை. அவங்கள பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அங்க தனியா போனீங்க? அவங்க கிட்ட எல்லாம் எப்படி நியாயம் கிடைக்கும்? சந்தன பண்ணின் சிறப்பரா இருக்காரு. அவருக்கு தான் பாவம் ரொம்ப அடி, கை உடைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மாசமா? அவரை பார்க்கவே முடியல, தலையெல்லாம் ஒரே ரத்தம். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இந்த ஆத்திரத்துல தான் போய் இருதயம் வீட்டில் பிரச்சனையை பண்ணோம். அவங்க தான் இந்த ஆக்சிடென்ட் காரணமா? சந்தான பாண்டியன் சார் வேணும்னு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வேற யாரும் எதிரிங்க கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்கள விட்டா வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது சொன்னதுக்கு அந்த சொட்டடான் என்ன சொல்றான்? அதை நான் பண்ணலன்னு சொன்னான். எந்த திருடன் தான் திருடுனதை ஒத்துப்பான். பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அதையும் நான் சொல்லி பார்த்தேன், ஆனா சார் வேணான்ட்டாரு. பிரச்சனை இதுக்கு மேல பெருசாக கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இதே நேரத்துல அவங்க வேற ஏதாச்சும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நிலா சொல்றதுதான் கரெக்ட். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவர் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பண்ணா அவரை மதிக்காதது மாதிரி ஆயிடும்ல. பயமா இருக்கு கார்த்தி. இந்த மேட்ச் நெருங்க பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. பேசாம மேட்சே வேண்டான்னு பில்டிங் அவன் கையிலே கொடுத்துடலாம். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறேன் நிலா.
பில்டிங்கை போய் அவனும் கையில கொடுத்துடலான்னு சொல்ற, அதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். நீங்க கஷ்டப்படுறது எல்லாம் போதும், இதுக்கு மேல வேணாம் தான் சொல்றேன். இங்க பார், எங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. நீ மேட்ச் வேணான்னு சொன்னாதான் பசங்க கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஒரு வாரம் தானே, வீடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பில்டிங்கை விட நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட எங்க ஃப்ரெண்டு நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம். जननी जननी जगम नी अहम नी जननी जननी जगम नी अहम नी जगत्कारणिनी परिपूरणिनी. Algates. Hey, algates. என்னடா அது பழமாட்டோம்? எல்லாம் அவன் செயல். என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல. பின்ன எதுக்கு இந்த வேஷம்? மனுஷ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்னு லவ் பண்ணணும், இல்லைன்னா சாமியாரா போயிடணும். எனக்கு லவ் செட் ஆகல, நான் சாமியாரா போலான் இருக்கேன். டேய், சாமியாரானா பிரச்சனைடா. கவலைப்படாத, நான் ஆசிரமெல்லாம் நடத்த போறது இல்ல. சுவாமி, தங்களின் பேர் என்னவோ? லவ்வானந்தா. சூப்பரான பேரு சாமி. குழந்தாய், நீ கும்முன்னு இருக்கிறாயே, என்னுடைய சிஷ்யாகி விடுகிறாயா? ஐயோ, நான் வரல. ஏன் வீடியோவில் வந்து விடுவேன் என்று கவலைப்படுகிறாயா? பயப்படாதே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. டேய், விளையாடினது போதும், அழிடாத. இல்ல, நீ விளையாடல, சீரியஸா தான் பேசுறேன். உத வாங்க போற நீ. இல்ல நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் லவ் பண்றாங்க, ஆனா நான் மட்டும் அனாதையா இருக்கேன். ஏய், அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்க, இந்த வருஷம் இருப்ப, அடுத்த வருஷம் இருப்ப, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. அப்புறம் நான் என்ன பண்றது? ஏய், நான் அப்பலாம் போக மாட்டேன்டா. போகாம காலம் முழுக்க என் கூடவா இருப்ப? உனக்கு அதுதான் பிடிக்கும்னா நான் இருப்பேன். உங்க அப்பன் வாயிலேயே குத்துவான். பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். உன் வாயில இல்ல, என் வாயில குத்துவான். உன் என்ன குத்த போறாரு? பின்ன உன் கூட சுத்திட்டு இருந்தா வாயில குத்தாம காது குத்தி கால் சாப்பிட கமலா போட போறான். உங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரே வழிதான்டா இருக்கு. என்ன வழி? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றியா? பேய் குழந்தைதான் பிறக்கும். நான் அப்படி சொன்னேனா? அப்புறம் வேற என்ன சொல்ல வர? உன் ஃப்ரெண்ட்ல யாராவது நல்ல பையன் இருந்தா நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணு. என் ஃப்ரெண்ட்ல யாராவது நல்ல பொண்ணு இருந்தா நான் உனக்கு சஜஸ்ட் பண்றேன். அப்புறம் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்டா இருக்கலாம். ஹே, சூப்பர் ஐடியாவா இருக்கு. அப்ப நான் சாமியாரா வேணாமா? ஒன்னும் வேணாம், போ. தல, ஒரு பெரிய பிரச்சனை தல. என்ன பிரச்சனை? நம்ம சந்தன் மனுஷ பைக்ல போகும்போது காரை விட்டு ஏத்தி கை உடைச்சிட்டாங்க தல. ஐயோ, இப்ப எப்படா இருக்காரு? ஓகே தான், ஆனா அது ஏன் பண்ணீங்கன்னு காத்தியும் சத்தியும் கேக்குறப்போ இதயத்தோட ஆளுங்க அடிச்சிட்டாங்க தல. என்னடா சொல்ற? தல, நம்ம பசங்களை பின்னி பெடல எடுத்துருக்கானுங்க. இதை பண்ணவே எல்லாம் சாதிக்கிறானுங்க. ஆனா கன்ஃபார்மா இதை அவனுக்கு தான் பண்ணிருக்கானுங்க. இதை எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? தல, இது தெரியாம தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்படியா சொல்ற? சரி, ஒரு 8 மணி நேரத்துல. ரொம்ப கம்மியா இருக்குல்ல? சரி, என்ன 24 மணி நேரத்துல இது பண்ணது யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி தல கண்டுபிடிக்க போற? அதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே, பாய். ஹலோ சார். ஹலோ சார். வாங்க வாங்க, வணக்கம் சார். உட்காருங்க. உட்கார். வணக்கம் சார். ப்ராக்டிஸ்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். வலி இப்போ எப்படி சார் இருக்கு? பரவாயில்லப்பா, ஆனா ஒரு சில நேரத்துல லைட்டா வலிக்குது. அதை விடுங்க. இப்போ உங்களை எதுக்கு வர சொன்னா, உங்க பிராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டுன்னு தெரிஞ்சுக்கதான். சார், நம்ம அப்புவே 6 அடிக்கிறானா பாத்துக்கங்களேன்.
டேய் ஏன்டா போய் சொல்றீங்க சார்? உங்களுக்கு இப்படி ஆனதுலேருந்து நாங்கள் யாருமே சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல சார். உங்களை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கோம் சார். நான் சாப்பிடலான்னு வச்சுருந்தேன். டேய் வைடாத. பேஷண்ட் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு. அப்போ நீங்க யாரும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது இல்ல. அப்புறம் எப்படி மேட்ச்ல அவங்களை ஜெயிக்க முடியும்? நீங்க பண்ணிடுவீங்க நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்க. கார்த்தி, நீ மாடா என்ன ஏமாத்துற? சார் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா முன்ன மாதிரி இல்ல அதானே? இங்க பார், நான் இது வரைக்கும் எதுலையும் தோத்ததில்லை. என்ன தோக்கடிச்சு போட்டிருக்க சார். நாம தான் சார் கண்டிப்பா ஜெயிப்போம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். இங்க பாருங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. உங்களை விட அவங்க 10 மடங்கு நல்லா ஆடுறா சொல்றீங்க. அவங்க நம்ம ஜெயிக்கணும்னா நாம அவங்கள விட 10 மடங்கு நல்லா விளையாடணும். கை உடைஞ்சது எனக்கு தான், உங்களுக்கு இல்லையே. ஐயோ கோத்துட்டாரே. இவனுக்கு வேற நம்மள முறைக்கிறானுங்களே. நான் இல்லப்பா. இனிமே நான் இங்க படுத்திருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வந்தாதான் அந்த பிரச்சனை சரியாகும். சார் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களே சார். எனக்கு தெரியும் என் பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. நான் ஒன்னும் ஆட போறது இல்லையே, நீங்க தானே ஆட போறீங்க. வாங்க கிளம்பலாம். சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். நாங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சார். எனக்கு தெரியும், என்ன நினைச்சு பயப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க, நாம இந்த போட்டியில ஜெயிக்கணும். அதான் எனக்கு வேணும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடா. என்னடா பணம் பணம்னு அலையிறீங்க? பணம் கொடுக்காம ஓடிடுவனா? ரொம்ப இம்சை கொடுக்குறீங்கடா. இல்லண்ணே, செலவு சுத்தமா காசு இல்லண்ணே. இந்த சொன்னது சொன்னபடி கரெக்டா பண்ணிட்டீங்கடா. நான் கூட ஏதோ சொதப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, தேறிட்டீங்க. ஆளே தூக்கில தானே பார்த்தேன். ஆனா போன பொழிச்சு போட்டு தான் விட்டேன். போதும்டா, இதுவே போதும். அண்ணன் தம்பி பாசம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குடா. பசங்க நான் தான் பண்ணிருப்பேன்னு டவுட் பட்டு வீடு தேடி வந்துட்டானுங்க. நல்ல வேலை நான் எஸ் ஆயிட்டேன். இங்க உஷாரா இருங்கடா. அதெல்லாம் பயப்படாதண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்குவீங்கடா. நீங்க மட்டும் ஐயா கிட்ட மாட்டினீங்க, எனக்கு கஞ்சி தான்டா. அண்ணா நீ ஹாப்பியா இருண்ண. இந்த மேட்ச்ல நம்ம சின்னையா கண்டிப்பா ஜெயிச்சிருவாருண்ணே. ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மேட்ச் நடக்கிறதுக்குள்ள எவனுக்கெல்லாம் கை கால் விழுதோ. இப்ப அந்த பசங்களுக்கு உன் மேல கொஞ்சம் பயம் வந்திருக்குல்லண்ணே. டேய், இதை பண்ணா பசங்க பயப்படுவானுங்கன்னு பார்த்தேன்டா. ஆனா அவனுக்கு பயப்படுற மாதிரி தெரியலடா. நேத்து கூட துள்ளிக்கிட்டு வந்தான்டா. அண்ணே அந்த கட்டையா இருக்கானே அந்த பையல சொல்றியானே? ஏற்கனவே வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணானே, அவனை தானே சொல்ற? ஆமாண்ணே. அவன் ஓவரா போறான்ல, அவனை ஒருத்தனை அடக்குனா போதும், மத்த எல்லாரும் அடக்கிடுவானுங்க. ஐயா வேற ரொம்ப கை நீட்டி பேசினானே. டேய் விட அவனை, கையெடுத்துடலாம். அண்ணே யாருண்ணே அவன்? ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னேன், தூக்கிடுவோம். டேய் மட்டை பண்ணிடாதீங்க. 6 மாசம் பையன் ஏந்திரிக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? அண்ணே என்னண்ணே அப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் ஜுஜிபி வேலைண்ணே. இதெல்லாம் நம்ம பசங்க கிட்ட விட்டாலே செஞ்சு முடிச்சிருவானுங்க. டேய் இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லடா. பையன் 4 பேரை அடிப்பான். அவன் காட்டான்டா. அண்ணே என்னடா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க? அவளை யாரும் காட்டின? இவன் தான்டா அது. அடுத்து நீங்க போட்டு தள்ள வேண்டிய ஆளு. தூக்கிடலாண்ணே. தல தல எங்க இருக்கீங்க? தல எங்க இருக்கீங்க? தல 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 என்ன தல இங்க இருந்து வரீங்க? நான் எங்க இருந்து வரேன்னு பாக்குறியா? நான் எங்க இருந்து வரேன், எப்படி வரேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு தான் இப்படி. நான் சொன்னேன்ல சோர் சொக்கலிங்கம் இவன் தான். ஓஹோ, நான் தான் சோர் சொக்கலிங்கம். என் அப்பா பேரு அப்டேட் ஆறுமுகம். என் தாத்தா பேரு விவரம் வீராசாமி. அவரோட அப்பா பேரு தகவல் தனபால். ஆக பரம்பரையா இதான் உங்க குலத்தொழிலேவா? ஆமா பாஸ். விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. என்ன அங்க நடக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணும், அவ்வளவுதானே? விடுங்க பாஸ். நான் இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா சொல்றேன். சம்பளம் தர முதலாளியே காட்டி கொடுக்கணும்.
கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம பேசுற? பாஸ் அவர் எனக்கு சம்பளம் தராரு, நீங்களும் எனக்கு சம்பளம் தரீங்க. நீங்களும் எனக்கு பாஸ் மாதிரி தான். நான் உண்மையா இருக்கேன், அவ்வளவுதான். வா, உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, சந்தன பாண்டியன் சார் 2 நாளைக்கு முன்னாடி யாரோ சும்மா விட்டு தூக்குனாங்களாமே, அது யாரோட வேலை? அது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஐயாவோட ரைட் ஹேண்ட் மோகன் சொல்லி தான் நாங்க அதை செஞ்சோம். மோகன் எப்படி? ஐயாவுக்காக உயிரை கொடுப்பாரு. சிம்பிளா சொல்ல போனா ஐயாவோட நாய். அந்த நாயை நீ ஃபாலோ பண்ணு. அது என்னெல்லாம் பிளான் போடுதோ அதெல்லாம் அடுத்த செகண்ட் எனக்கு வரணும். கவலையே படாதீங்க பாஸ். அந்த பக்கம் என்ன பிளான் போட்டாலும் அதை அப்படியே சொல்லிடுறேன் இங்க. சூப்பர் சகோ. இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோ. இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளு. ஆனா எல்லா பிளானும் எனக்கு தெரிஞ்சாகணும். கவலையே படாதீங்க பாஸ். கை நீட்டி காசு வாங்கிட்டல, கரெக்டா வேலையை முடிச்சிருவேன் நானு. அதோட முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சாரி பாஸ், அது மட்டும் என்னால முடியாது. இன்னொருத்த வந்து உங்களை பத்தி காசு கொடுத்து சொல்ல சொன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். சரி, ஓகே, நீ போலாம். ஹலோ அண்ணா, சொல்லுண்ணே. அண்ணா, நான் இதோ வந்துகிட்டு இருக்கேண்ணே. இவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. சரிங்க தல. ஓகே தல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெடியா பாய்ஸ்? ரெடி? ரெடி சார். இன்பா, பேட்டிங் ரெடி? ரெடி சார். சூப்பர். பாய்ஸ், பாய்ஸ், இதுக்கு மேல நீங்க எந்த ஆர்டர்ல மேட்ச்ல ஆட போறீங்களோ அதே ஆர்டர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப நான் ஓப்பனிங் இறங்கிடுவா சார்? நீ தான் லாஸ்ட் பேட்ஸ்மேன். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் நல்லா ஆடுவேன் சார். அதுக்காக தான்டா உன்னை லாஸ்டா இறங்க சொல்றேன். நீ ஒரே ஓவர்ல 20 ரன் கூட அடிப்ப. லாஸ்ட் ஓவர்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அந்த டைம்ல நீ இறங்கினாதான் சரியா இருக்கும். ஓகே சார். அசோக், சக்தி, நீங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஐயோ ஐயோ சார், இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு சார். டேய் சும்மா இருடா. நீங்க பாருங்க, ஓப்பனிங்ல நீங்க அடிக்க ஆரம்பிச்சிடணும். விக்கெட் விழாம 5-6 ஓவருக்கு நின்று நல்லா ஸ்கோர் வர வச்சிட்டீங்கன்னா பின்னாடி ஆட வரவன் பயப்படாம தெளிவா ஆடுவான். சார், ஒருவேளை ஃபர்ஸ்ட் பால்லே அசோக் அவுட் ஆயிட்டா? எச்சி வாய் கழுவு. இல்லடா, ஒரு டவுட்டுக்காக தான் கேட்டேன். அந்த மாதிரி அசோக் அவுட் ஆனா கார்த்திக் அடுத்த டவுனா இறங்குவான். அப்படி இல்லாம பிளான் படி போனா இன்பா இறங்கட்டும். சார் சார் நானே சொல்றேன். அப்போ நீ தேர்ட் டவுனா இறங்கு. டேய், இதுக்கு நீ பேசாம சப்ஸ்டிட்யூட்டாவே இருந்திருக்கலாம். டேய் பேச்ச ஏன்டா குறைடா. பேச மாட்டே? இல்ல ஏன் பேச மாட்டே? உன்னை ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டாங்க, அந்த ஆணவத்துல பேசுறியா? எங்களை பத்தி யோசிச்சு பாறா. சார், பாண்டி சிவாஜி சார். அவங்களாம் அப்படியே இருக்கட்டும். டேய் டேய், சார் நினைச்சது தான்டா சொன்னேன். சிவாஜிலாம் ஓடி போய் பாலை பிடிச்சி போட்டு என்னடா போடா. ஓடி பிடிக்க தேவையில்லை. இங்க பாரு, அப்பு மத்தவங்கள குறை பேசுறதை நிறுத்து. இதுக்கு மேலே ஒருத்தன் கேலி பண்ணிட்டு இருந்தா பாக்குறவங்க நம்ம டீம் தான் அசிங்கமா நினைப்பாங்க. அவனுங்க அடங்க மாட்டானுங்க சார். அவனுங்க வாயில கம்மு போட்டு தான் ஓட்டணும். சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா சார்? ஒன்றும் தேவையில்லை, போய் விளையாடுங்க. போ பாலா, பேட்டிங் பண்ணு. போங்க போங்க. நிலா தனியா இருக்கா? பேசலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க. என்ன பண்றது? ஐடியா. ஏந்திரா. டேய், காலைல சாப்பிடலையா? ஆமாடா. டேய், சாப்பிடாம தான் பிராக்டிஸ் பண்ண வருவாங்களா? யாரா அவன்? தூக்குங்கடா. டேய், ஏன்டா அடிக்காத. எல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, போங்க. விமல் ஓகேவா? கொஞ்சம் மயக்கமா இருக்கு சார். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. போ போப்பா. ஓகே சார். போடு போடு. ஹாய் நிலா. என்ன நிலா, நம்பிட்டியா? பின்ன சும்மா நடிப்பு. உனக்காக தான் வந்தேன்.
நல்லா நடிச்சனா வெறுப்பா இருந்துச்சு அதான் விழுந்த மாதிரி நடிச்சேன். அட பாவி, இப்ப மாட்னடா நீ. ஏய், அம்மா தாயே மன்னிச்சிருமா, அவருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. டேய் பாத்தாட மாட்டியாடா? டேய் நான் என்ன வேணுமாடா பண்ண, தெரியாம பட்டுச்சுடா. ஏய் ப்ளீஸ் சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏய் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பாத்தாடுறா பெண்ண, போ. கிரேட்ரா அவரு. அப்படியா? ஆமா